வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மக்கள் தெரிந்து கொண்டு இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால், அதாவது நேற்றைய தினம் இலங்கை வெர்சஸ் இந்திய அணியர்களுக்கான தீர்க்கமான போட்டி, முதலாவது T20 போட்டி இலங்கை ரசிகர்கள் மட்டுமல்லாமல் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்த போட்டி இடம்பெற்றது. இது தொடர்பாகத்தான் உங்களுக்கு இந்த காணொலியிலே முழு விவரங்களையும் தர இருக்கிறேன். அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் முறை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படியே ஒரு தட்டுன்னு தட்டி விட்டு வீடியோக்குள்ள பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நேற்றைய தினம் இரவு இலங்கை நேரப்படி சரியாக 7 மணி அளவில் கேண்டி பல்லேகலை சர்வதேச மைதானத்திலே முதலாவது T20 போட்டி, 3 போட்டிகளை கொண்ட T20 தொடரினுடைய முதலாவது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி. குறிப்பாக 2 அணி தலைவர்களுடைய முதலாவது போட்டி, அதே போன்று 2 அணி பயிற்றுவிப்பாளர்களுடைய முதலாவது போட்டி என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு கௌதம் கம்பீர் இடதுகை துடுப்பாட்ட வீரர், அதே போன்று சனத் ஜெயசூரிய இடதுகை துடுப்பாட்ட வீரர் எல்லாமே முதல் முறையாக இருந்தது. காரணம் முதல் வெற்றியும் பதிவு செய்து கொண்டார்கள் இந்திய அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய. மைதானத்தை பொறுத்தவரையிலே, அதாவது நேற்றைய தினம் சரியாக 3 மணி அளவிலே தகவல் வெளியாகிவிட்டது. மைதானம் 3 போட்டிகளுக்கும் ஃபுல் என்ட்ரி என்பதாக 3 போட்டிகளுக்கும் இதுக்கு பிறகு டிக்கெட்டுகள் கிடைக்காது என்பதாகவும் இலங்கை கிரிக்கெட் சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கக்கூடிய. இலங்கை ரசிகர்கள் முழுக்க நிரம்பியிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இலங்கை ரசிகர்கள் மாத்திரமல்ல, இந்தியாவில் இருந்து கூட நிறைய ரசிகர்கள் இந்த போட்டியினை காண வந்திருந்தமை சுவாரஸ்யமான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கையினுடைய தலைவர் சரித் அசலங்க முதலிலே களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார். காரணம், லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியில் எத்தனை ஓட்டங்கள் பெறப்பட்டாலும் அதனை திருப்பி பதிலெடுத்து அடித்த ஒரு மைதானமாக இந்த மைதானம் அமைந்திருந்தது. அதனை வைத்து சரித் அசலங்க முதலிலே களத்தடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார். அந்த வகையிலே முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் அருமையான துடுப்பாட்டம், அட்டகாசமான துடுப்பாட்டம். மொத்தமாக 213 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடினார்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் SS ஜெயஸ்வால், அதே போன்று சுப்மன் கில் சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தார்கள். சிறப்பான ஒரு ஆரம்ப துடுப்பாட்டத்தை கொடுத்திருந்தார்கள். ஜெயஸ்வால் 21 பந்துகளுக்கு 40 ஓட்டங்கள், அருமையான ஒரு துடுப்பாட்டம். இதிலே 5-4 ஓட்டங்கள், அதே போன்று 2-6 ஓட்டங்கள் அடங்கலாக இந்த 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஸ்ட்ரைக் ரேட் 190 வைத்திருந்தார். 90.48 இருந்தது. அதே போன்று சுப்மன் கில் 16 பந்துகளுக்கு 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 6-4 ஓட்டம், அதே போன்று ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் ரேட் 212.50 இருந்தது. இருவர்களுமே மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடினார். இலங்கை பந்து வீச்சாளர்களை துவசம் செய்தார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. அற்புதமான ஒரு துடுப்பாட்டம். அதே போல நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இந்திய அணியினுடைய தலைவர் சூரியகுமார் யாதவ் 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். வெறுமனே 26 பந்துகளுக்கு 8-4 ஓட்டம், 2-6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் ரேட் 223.08 இருந்தது. அதே போன்று நாங்கள் பார்த்தோமா என்றால் ரிஷப் பந்த் 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். கொஞ்சம் நிதானமாக துடுப்படுத்தாடி இருந்தார். 33 பந்துகளுக்கு 6-4 ஓட்டம், 6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் 146 வைத்திருந்தார். அதே போல நாங்கள் பார்த்தோமா என்றால் ஹார்திக் பாண்டியா 9 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ரியான் பராக் 7 ஓட்டங்கள், அதே போன்று அக்சர் பட்டேல் 10 ஓட்டங்கள் என்பதாக அப்படியே ஆட்டமிழந்து வெளியேறி கொண்டிருந்தார்கள். மொத்தமாக 20 ஓவர்கள் நிறைவடைந்த நிலையிலே இந்திய அணியினர் 213 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 7 விக்கெட்டுகளை இழந்து. இதனை பார்க்கும் பொழுது இந்த இலங்கை ரசிகர்களுக்கு அப்பவே தெரிந்திருக்கும் இந்த போட்டியிலே வெற்றி அடைவது கடினம் என்பதாக. காரணம், இலங்கையினுடைய துடுப்பாட்டம் அப்படித்தான் அமைந்திருந்தது. 6 துடுப்பாட்ட வீரர்கள் மாத்திரமே வைத்து இலங்கை அணி துடுப்படுத்தாட வந்தால் எப்படி இலங்கை அணி இந்த ஓட்டத்தினை வெற்றி கொள்வார்கள் என்பதாக தெரியாத நிலையிலே இருந்தது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்திய அணியினர் இலங்கை அணியினுடைய பந்து வீச்சாளர்கள் அப்படியே துவசம் செய்து விட்டார்கள். இலங்கை அணியினுடைய டில்ஷான் மதுசங்க 3 ஓவர்கள் பந்து வீசி 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றினார். சரமாரியான ஒரு அடி. டில்ஷான் மதுசங்கருடைய பந்துக்கு 1 ஓவருக்கு 15 மேனிக்கு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கின்றார். அதே போன்று அசித் பெர்னாண்டோ 4 ஓவர்கள் பந்து வீசி 47 ஓட்டங்க, 1 விக்கெட்டுங்க. அதே போல மகேஷ் தீக்ஷனா 4 ஓவருக்கு 44 மிக குறைவாக கொடுத்திருந்தார். வனிது ஹசரங்க 4 ஓவர்கள் பந்து வீசி 28 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினையும் கைப்பற்றியிருந்தார். குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்
பார்த்தோமாக இருந்தால் மத்திய பத்திரன் மாத்திரமே ஓரளவுக்கு சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார். இருந்தாலும் ஓட்டங்களை கொடுத்திருந்தார், 40 ஓட்டங்களை கொடுத்திருந்தார், 4 ஓவர்கள் பந்து வீசி 4 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். T20 போட்டியின் இரண்டாவது முறையாக 4 விக்கெட் பிரதினை பெற்றிருக்கின்றார் மத்திய பத்திரன் என்பது குறிப்பிடத்தக்க. இலங்கையினுடைய தலைவர் சரித் அசலங்க ஏன் தசுன் சாணக்கவிற்கு ஒரு ஓவர் வழங்கப்படவில்லை? தசுன் சாணக்க ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறார், துடுப்பாட்டத்திலும் பெரிதாக பிரகாசிக்கவில்லை, அதாவது அவரை ரன் அவுட் பண்ணிவிட்டார்கள். ஏன் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, அதாவது மேக்சிமம் ஒரு 3 ஓவர்களை சரி தசுன் சாணக்க வீசி இருப்பார், அதாவது இந்த பந்து வீச்சாளர்களை விட அவர் சிறப்பாக பந்து வீசி இருப்பார், அவருக்கு வழங்கப்படவில்லை. ஏன் சரித் அசலங்க இதனை வழங்கவில்லை? இது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க. ஒரு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணியினர் மொத்தமாக 170 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள். சகல விக்கெட்டுகள் இழந்து 19.2 பந்து வீச்சு பிறகு இலங்கை அணி சார்பாக ஆரம்பம் அற்புதமாக இருந்தது. குறிப்பாக 10 நிசங்க அதே போன்று குசல் மெண்டிஸ் ஜோடி மிகச் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார்கள். 10 நிசங்க 48 பந்துகளுக்கு 79 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 7-4 ஓட்டம் 4-6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் 164.58 இருந்தது. அதே போன்று குசல் மெண்டிஸ் 27 பந்துகளுக்கு 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு 6 ஓட்டத்தை அடித்த பிற்பாடு அடுத்த 6 ஓட்டை அடிப்பதற்காக முனைவார். அந்த பிடியெடுப்பின் மூலமாக கெச்சின் மூலமாக ஆட்டம் இழந்து வெளியேறினார். 27 பந்துகளுக்கு 45 ஓட்டங்கள், 7-4 ஓட்டம், ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக. அதே போல குசல் ஜனித் பெரேரா 14 சற்று தடுமாற்றம் தான், அதாவது வந்த உடனே சற்று தடுமாற்றம் போயிருந்தார். அதே போன்று 14 பந்துகளுக்கு அவர் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 3-4 ஓட்டம் மாத்திரமே. பழைய குசல் பெரேராவை நாங்கள் இன்னும் காணவில்லை என்பது குறிப்பிடத்தக்க. கமிந்து மெண்டிஸ் 8 பந்துகளுக்கு 12 ஓட்டங்கள். அதே போன்று சரித் அசலங்க முதலாவது பந்தை அப்படியே உயர்த்தி அடிப்பார். அங்கு எல்லையில் வைத்து பிடி அனுப்பு நிகழ்த்தப்படும் என்பதில் ஜெய்ஸ்வால் இந்த பிடியினை எடுத்திருப்பார். அது தசுன் சாணக்க ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்து வெளியேறியிருப்பார். வனிந்த சிறங்க 2, மத்திய பத்திரன் 2, மத்திய பத்திரன் 6, மகேஷ் திக்சன 2 என்பதாக இப்படியே ஆட்டம் இழந்து வெளியேறி கொண்டார்கள். 170க்கு சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள் இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க. இந்திய அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஹர்ஷிப் சிங் 3 ஓவருக்கு பந்து வீசி 24 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். முகமது சிராஜ் 3 ஓவர் பந்து வீசி 23 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். சிராஜை பொத்தி வைத்துக் கொண்டார் சூரியகுமார் யாதவ் என்பது குறிப்பிடத்தக்க. அதாவது 10 நிசங்க சிராஜினுடைய முதலாவது ஓவரில் 2 சிக்ஸர் பிட்டப்பிட்டையாக 6-6 அடிப்பார். அதற்கு பிற்பாடு சிராஜை அப்படியே வைத்துவிட்டு 7வது 8வது விக்கெட் போனதன் பிற்பாடு தான் சிராஜிற்கு 2 ஓவர்கள் கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க. ஹார்திக் பாண்டியா 4 ஓவர் பந்து வீசி 41 ஓட்டத்தை விட்டுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை. அதே போன்று ரியான் பராக் அற்புதமான முறையிலே பந்து வீசியிருந்தார். 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 5 ஓட்டங்களை மாத்திரமே விட்டுக் கொடுத்து ஒரு ஓவர்களும் 2 பந்துகளும் எக்ஸ்ட்ரா வீசி என்பது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியிலே முதலாவது போட்டியிலே வெற்றியடைந்து கொண்டார்கள் இந்தியா அணியினர். 170 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார்கள் இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க. இந்த போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த மேட்சாக சூரியகுமார் யாதவ் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 26 பந்துகளுக்கு 58 ஓட்டங்களை பெற்ற சூரியகுமார் யாதவ் இந்த போட்டியினுடைய பிளேயர் ஆஃப் த மேட்சாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கின்றனர். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் MBM ஆசிரியர். வணக்கம் நேயர்களே.